பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போகலாம். யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் கூட அதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, யோசேப்பு கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பாருங்க. ஆனால் இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பின் மேலே தப்பான குற்றம் சாட்டி இவனுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது பாருங்க. இந்த போத்திபார் இவனை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்காருன்னு பாருங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டுகள், பொய் சாட்சிகள் உங்கள் மேலே எழும்பி நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அடைக்கப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துலையும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்துலேருந்து உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாதாளத்திலிருந்தும் சேற்றிலிருந்தும் உங்களை தூக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பாருங்க. யோசேப்புக்கு அதுதான் நடந்தது. ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. எப்படி கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்? ஆனால் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. அவனுடைய வாழ்க்கை புடமிடப்பட பாருங்க கர்த்தர் எப்படி யோசேப்பை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம். 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தர் எப்படி யோசேப்போட இருந்தாருன்னு பாருங்க. 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த இடத்துலையும் கர்த்தர் யோசேப்போட இருக்கிறாரு. இவன் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா இவன் கைகளின் பிரயாசங்கள்ல கர்த்தர் இவனோடு கூட இருந்து இவனை ஆசீர்வதிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. இந்த போத்திபாரனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுது. இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறத இந்த சிறைச்சாலை தலைவன் பார்த்து எல்லாத்தையும் இந்த யோசேப்பின் கைவசமா ஒப்பு கொடுத்துட்றான் பாருங்க. எல்லாத்தையும் நீயே விசாரி அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கும் பொழுது இப்படிதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் பாருங்க. இப்போ ஜெயிலிருந்து எப்படி சிறைச்சாலையிலிருந்து எப்படி யோசேப்பு உயர்த்தப்படுறான்னா கர்த்தர் ஒரு பிளான் பண்றாரு. இதுதான் ரட்சிப்பின் திட்டம். அந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேறுது அப்படின்னா, பார்வோனுக்கு அங்க கனவு வந்துருது. பார்வோனுக்கு கனவு வந்து அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். எந்த மந்திரவாதிகளாலையும் பார்வோனுக்கு வந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்லவே முடியல பாருங்க. ஆனா இந்த யோசேப்புக்குள்ள இருந்த கர்த்தர் கனவுகளுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுத்தார் பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க. 41வது அதிகாரம் ஆதியாகமம் 41:8 பாருங்க. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கங்கொண்டு இருந்தது. பார்வோனுடைய மனம் எப்படி இருந்தது? கர்த்தர் இப்படிதான் செய்வார். உங்களை உயர்த்தணுங்கும் போது உங்க அதிகாரிகளுடைய மனதுல ஒரு கலக்கத்தை கொடுப்பாரு பாருங்க. பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவனாலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. யாராலையும் அதன் அர்த்தத்தை சொல்ல முடியல பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஏன் ஒருத்தர்னாலே சொல்ல முடியல அப்படின்னா அதனுடைய பதில் யோசேப்புக்கு தான் தெரியும். யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த யோசேப்போடைய கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. அடுத்தது பாருங்க எப்படி யோசேப்பு உயர்த்தப்படுறான். 12வது வசனம். 41:12. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அங்க ஜெயிலில் இருந்த 2 பேரு, அதுல ஒருத்தனை தூக்கி இதுல தூக்குல போட்டாங்க. இன்னொருத்தன் உயர்த்தப்பட்டு பார்வோனுக்கு வந்து பானபாத்திரக்காரனா இருக்கிறான். அப்ப அவன் சொல்றான்,
இந்த மாதிரி ஜெயிலில் ஒருத்தன் இருந்தான், ஒரு எபிரேய பிள்ளையாண்டான், அவன் எங்களுக்கு கனவுனோட அர்த்தத்தை சொன்னான், அவனை நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம்னு பாருங்க, கர்த்தர் இவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. பிரியமானவர்களே, உங்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் அநேகருக்கு ஞாபகப்படுத்துவார். இப்படி ஒரு காரியம் அன்னைக்கு நடந்தது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நல்லா விளங்கிக்கோங்க, உங்களை உயர்த்துவது அது கர்த்தருடைய திட்டமா இருக்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா உங்களை உயர்த்துவதற்காக அநேகரை அங்க கொண்டு வந்து பயன்படுத்துவார் பாருங்க. இங்க இந்த பானபாத்திரக்காரனை பயன்படுத்துறாரு பாருங்க. பயன்படுத்தி அவன் என்ன சொன்னான்னு பாருங்க. 14வது வசனம், 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இவன் சொன்ன உடனே ஆள் அனுப்புறாங்க ஜெயிலுக்கு. ஆள் அனுப்பி இவனை தீவிரமா உள்ளிருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. பிரியமானவர்களே, உங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவர் இப்படிதான் செய்வார். தீவிரமா யாராவது கொண்டு வந்து உங்களை வெளியே கொண்டு வருவாங்க பாருங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொல்லி அவருடைய வார்த்தையில நீங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அதுதான் முன்னமே பார்த்தோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த யோசேப்புக்குள்ள கர்த்தருடைய வசனங்கள் இருந்ததுனால தீவிரமா இவனை வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்து உடனே ஷேவ் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு இவனை பார்வோன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி கனவை சொல்றான். பார்வோன் கனவை சொன்ன உடனே இவன் அதன் அர்த்தத்தை எல்லாம் சொன்ன உடனே இவனுக்கு தாங்க முடியல. மனதுக்குள்ள எல்லா கலக்கமும் போய் இந்த பார்வோனுக்கு பயங்கரமான சந்தோஷமாயிருச்சு. இந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. 37வது வசனம் பாருங்க. இந்த வார்த்தை 41:37. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. யோசேப்பு சொன்ன அந்த கனவின் அர்த்தம் எல்லாருக்கும் இப்படி நம்ம செய்யணும், நம்ம நாட்டில் எகிப்தில் இப்படி செய்யப்படணும், இப்படி பஞ்சம் வரப்போகுது, அதனால முன்னாடியே தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கணும், பண்டகசாலையை கட்டணும், எல்லாத்தையும் நம்ம சேர்த்தி வைக்கும்போது பஞ்ச நாட்கள் வரும் பொழுது இதிலிருந்து எடுத்து நம்ம சேர்த்தி வச்ச தானியங்கள் எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கலாம். பஞ்சத்துல இந்த மாதிரி நல்ல யோசனையை நம்ம செய்யலாம், பண்டசாலையை கட்டலாம், தானியத்தை சேர்த்தி வைக்கலான்ற ஐடியா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு பாருங்க. ரொம்ப பிடிச்சு போய் பார்வோன் என்ன சொல்றான்னு பாருங்க. 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ? இந்த மனுஷனை போல வேற மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி பார்வோன் தன்னுடையது எல்லாத்தையும் எடுத்து யோசேப்புக்கு கொடுத்துட்றான். மோதிரத்தை போட்டுடுறான், தன்னுடைய ரதத்தை கொடுத்துட்றான், என்னென்னமோ காரியங்கள் நடக்குது பாருங்க. 42வது வசனம் பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு கஷ்டங்கள் வருதா? ஜெயிலில் போடுற மாதிரி உங்களுக்கு அடிமைத்தனம், துன்பப்படுத்தப்படுறீங்களா? பிரியமானவர்களே, பொறுமையா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாய் நில்லுங்க. அவருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களை இப்படிதான் ஆண்டவர் உயர்த்துவார் பாருங்க. தெண்டனிட்டு பணியுங்கள்னு சொல்லி பார்வோன் தனக்கு உண்டான எல்லாத்தையும் இந்த யோசேப்புக்கு கொடுத்து ரதத்தை கொடுத்து எல்லாரும் இவனை பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. பிரியமானவர்களே, இந்த நாள்ல இந்த வசனங்கள் உங்களை புடமிடட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய சிறையிருப்பு எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த நல்ல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பிலிருந்து திருப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதும் ஒவ்வொரு வசனமா எடுத்து பொறுமையா படிங்க. 39வது அதிகாரம், 40வது அதிகாரம், 41 எல்லாம் படிங்க. உங்களுடைய வாழ்க்கையில ப்ரமோஷன் வர தடையா இருக்கா? இத்தனை வருஷம் நடக்காம இருக்கிற காரியங்கள், திருமணங்கள், இவங்க குடும்பத்துல வெற்றி எல்லாம் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே வார்த்தையின்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், உயர்வுகள் வரும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.